கும்பத்தில் அங்குதான் சதய நட்சத்திரம் வருது. சதயம் என்றால் 100. எப்பொழுதெல்லாம் சகசிர லிங்கத்தை வணங்குகிறார்களோ வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். கீழே விழுந்தால் இவர்கள் மீண்டும் உயரத்திற்கு வந்து விடுவார்கள். கும்பராசி அன்பர்கள் வாழ்க்கையில் ஒரு கொள்கை உள்ளவர்கள், வெளிப்படைத்தன்மை உள்ளவர்கள், கடன்னு பேசுவாங்க, ஒரு விஷயத்த பார்ப்பாங்க, ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுலையும் ஆர்வமா இருப்பாங்க. ரொம்ப சிந்தனை திறன் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். 27-28 வயதுகளில் தொழில், வேலை மாற்றங்கள், அதன் மூலியமாக திருமணம் மூலம் ஒரு பெரிய திருப்புமுனைகளை இவங்க சந்திப்பாங்க. பொருளாதார ரீதியாக பெரும் உச்சத்தையும் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தையும் பெறக்கூடிய வாழ்க்கை முறை கும்பராசிக்கு உண்டு. ஒரு மனிதன் வாழ்க்கையில நான் இந்த வயசில் எப்படி இருப்பேன், 100 வயசில் எப்படி இருப்பேன், 10 வயசில் எப்படி இருப்பேன், 16 வயசில் எப்படி இருப்பேன், 22 எப்படி இருப்பேன் என்று எதிர்காலத்தை எண்ணி பார்க்கக்கூடிய பழக்கம் எல்லாருக்கும் உண்டு. நான் ஒருவேளை இப்போ இருக்கேன், 2000 எப்படி இருந்தேன், 2026 எப்படி இருக்கேன், 2030 எப்படி இருப்பேன் அப்படிங்கிறவங்க. இப்போ 12 ராசிகளில் 27 நட்சத்திரங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்கவுங்க வாழ்க்கையில் ஒரு ராசி அடிப்படையாக கொண்டு இவர்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காலகட்டத்தில் நாம் எப்படி முன்னேறலாம், எப்படி இருப்போம் என்கின்ற ஒரு எதிர்காலத்தை எண்ணிய ஒரு ஆர்வம் இருக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்ட நிலையில் இந்த 12 ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு எந்தெந்த வயதுகளில் எது நடக்கும், எது திருமணம் நடக்கும், வேலை எப்படி நடக்கும் என்பதை பற்றிய ஒரு தெளிவான விஷயங்களை பார்க்குறோம். பொதுவாக ஒவ்வொரு மனிதர்களுடைய ஆசைகளும் ஒவ்வொரு ராசி மண்டலத்தில் ஒடுக்கமாக இருக்கிறது. மேசம் முதல் மீனம் வரையில் உள்ள இந்த 12 ராசிகளில் உங்களுடைய ராசிக்கு கிரகங்கள் எப்படி இருக்கிறது, எப்படி என்னவெல்லாம் நடக்கும் என்பதை பற்றிய ஒரு முழுமையான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கும்பராசி அன்பர்களுக்கு எந்த வயதில் வாழ்வில் வெற்றி பெறலாம், எது டேர்னிங் பாயிண்ட்ஸ்? பொதுவாக காலபுருஷத்துக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம். இந்த வீடு பொறுத்தளவில் கும்பத்தை கொண்டது. இப்போ கும்பம் என்பது கோபுர விமான கலசம். வாழ்க்கையில் கும்பத்தில் அங்குதான் சதய நட்சத்திரம் வருது. சதயம் என்றால் 100. எப்பொழுதெல்லாம் சகசிர லிங்கத்தை வணங்குகிறார்களோ வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். எப்பொழுதுமே இவர்கள் கீழே விழுந்தால் இவர்கள் மீண்டும் உயரத்திற்கு வந்து விடுவார்கள். கும்பராசி அன்பர்கள் வாழ்க்கையில் ஒரு கொள்கை உள்ளவர்கள், வெளிப்படைத்தன்மை உள்ளவர்கள், கடன்னு பேசுவாங்க, நல்லா எல்லார்ட்டையும் அன்பாக இருப்பாங்க, சுதந்திரமாக இருப்பாங்க, யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாரையும் வரமாட்டாங்க, யாருக்கையும் அடிபணியவும் மாட்டாங்க. இப்படிப்பட்ட தன்முடிவுகளை தானே எடுப்பாங்க. எதுலேயே ரொம்ப அறிவுபூர்வமாக கூர்மையாக ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க, ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுலையும் ஆர்வமாக இருப்பாங்க. ரொம்ப சிந்தனை திறன் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே போல் நல்ல உணவு உண்பதிலையும் ரொம்ப பிரியர்களாக இருப்பாங்க. நண்பர்களுக்கு எப்போதும் உதவும் குணம் உண்டவங்க. பழமவாதத்தை வெறுப்பாங்க. சமுதாய மாற்றங்களை எதிர்கொள்வாங்க. பிடிவாத குணம்தான் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ். அதனால் ரகசிய குணம், தன் மனதில் உள்ளத உண்மைகளை, உணர்வுகளை எளிதில் வெளியே காட்ட மாட்டாங்க. 1. கும்பராசிக்கு அதிபதி சனிக்கிரகம். அப்போ மந்தகாரகனாக சனி பகவான் பொறுத்தளவில் இவர்களுக்கு சின்ன வயதிலேயே வேலைக்கு வந்துடுவாங்க. 22 வயதிலேயே கல்வியை கற்றுக்கொள்வார்கள். அது மூலம் வாழ்க்கையில் முக்கிய பாதையை இவங்களுக்கு தொடங்க ஆரம்பிக்கும். 27-28 வயதுகளில் தொழில், வேலை மாற்றங்கள், அதன் மூலியமாக திருமணம் மூலம் ஒரு பெரிய திருப்புமுனைகளை இவங்க சந்திப்பாங்க. வயது 36 வயது ஆகும் பொழுது முக்கியமான காலகட்டம். அப்போ சொத்து சேர்க்கை, தொழிலில் நிலையான உயர்வை இந்த வயதில் அடைவாங்க. வயது 42 வயது வரும்போது பொருளாதார ரீதியாக பெரும் உச்சத்தையும் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தையும் பெறக்கூடிய வாழ்க்கை முறை கும்பராசிக்கு உண்டு. கும்பராசிக்காரங்களுக்கு 36 வயசு மற்றும் 42 வயதுகளில் தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றுவார்கள். பொதுவாக கும்பம் என்பது எப்படி இருக்கும் என்று சொன்னால், சிறு வயதில் ஒரு மாதிரியாக இருந்தாலும் வளர வளர மிகச்சிறந்த பயபக்தியோடு வாழ்க்கையை ரொம்ப கண்ணியமாக நடத்தி கொண்டு வருவார்கள். அதே போல் உயர்ந்த சிந்தனை, மேலோனமான சிந்தனை இருக்கும். எதையும் தலைமை தாங்க நடத்துவார்கள். ஒரு பொறுப்பை கொடுத்தால் வெற்றிகரமாக செய்வார்கள். எதையாவது செய்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்கிற நல்ல எண்ணம் இவர்களுக்கு உண்டு. கும்பத்தின் அதிபதி சனி குருவின் வீட்டில் இருப்பது, குரு பகவான் கடகத்தில் இருந்து அந்த சனியை பார்ப்பது,
கும்பத்திற்கு தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம் மந்தமாக இருந்தாலும் சனியின் பார்வையினால் கும்பத்திற்கு 4ஆம் இடத்தில் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகங்கள் வகைகளிலும் ஒரு விரயங்களை சந்திக்க வேண்டியது வரும். விரையாதிபதியே 2, சம்பாதித்த பணம் விரயமாகி கொண்டே இருக்கும். குருவின் பார்வையினால் கும்பத்துக்கு லாபாதிபதி 6ஆம் இடத்தில் அவர் உச்சமடைவதும் மூத்த சகோதரர்களுக்கு தொழில் முறைகளாகவும் ஒரு நன்மைகள் உண்டானாலும் யாராவது குடும்பத்தில் ஒருவருக்கு சகோதரர்களுக்கோ மற்றவர்களுக்கோ தான் உழைத்த பணத்தை, சேமித்த பணத்தை செலவு செய்யக்கூடிய சூழலும் வந்துடும். முதல் தொழில் எப்பொழுதுமே இவர்களுக்கு நட்டத்தை தரும். 2வது தொழில் தான் இவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதாவது இவர்கள் வாழ்க்கையில் கும்பாபிஷேகம் எங்கே நடந்தாலும் 2 நாட்கள் அங்கு இருந்தால் போதும். கோபுர விமான கலசத்திற்கு தீர்த்தமிடுவது, அபிஷேக பொருள் வாங்கி தருவது, மலை உச்சியில் இருக்கக்கூடிய இறைவனை சந்திப்பது, வணங்குவது, வீட்டில் கும்பம் வைத்து வழிபடுவது, இவைகள் எல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். இவர்கள் வணங்க வேண்டிய அற்புதமான ஒரு மரம் மருத மரம், மாமரம். மாமரம், மருத மரம் இவைகள் அடியில் உள்ள தெய்வங்களை வணங்க வெற்றி உண்டாகும். நினைத்ததை சாதித்து கொடுக்கக்கூடிய மாங்காட்டு காமாட்சி அம்மன், திருவேற்காடு கருமாரி அம்மன் இவர்களுக்கு பெரும் உதவியாக விளங்குவார். நேயர்களே, நாம் இதுவரையிலும் மேசராசி முதல் மீனராசி வரையிலும் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னுடைய கால்குலேஷன். இந்த வயதுகளில் இது நடக்கும், இது கல்வி கற்றுருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க, திருமணம் உண்டாயிருக்கும், சொத்துக்கள் வந்திருக்குங்கிறதெல்லாம் நாம் சொல்லியிருப்போம். உங்களுக்கு நல்லா கவனிங்க, உங்கள் ஜாதகத்தில் படி உங்களுக்கு இதை விட யோகமாக இருந்தால் சிலருக்கு வேகமாக கல்யாணம் ஆகியிருக்கும், ஒரு சிலருக்கு தாமத திருமணங்கள் வந்திருக்கும், ஒரு சிலர் கல்விகளை ரொம்ப தெளிவாக கற்று நல்ல உயர்ந்த பதவிக்கு போவாங்க. இங்கே ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பிறந்த ஜாதகம்தான் பேசும். இது ஒரு ராசியினுடைய ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணாக கூட இருக்கலாம். இருந்தாலும் இந்தந்த வயதுகளில் தோராயமாக ஆராய்ச்சி செய்த பொழுது 100க்கு ஒரு 60-70% சரியாக வந்திருக்கிறது. மீதி உள்ளவர்களுக்கு இது சரியாக வரவில்லை என்றால் உங்கள் பிறந்த ஜாதகத்தை தான் பார்க்கணும். எனக்கு கல்வி ஏன் வரலை, எனக்கு படித்து முடிச்சுட்டு ஏன் வேலை வரலை, எனக்கு ஏன் இன்னும் கல்யாணமே கூடலை, ஏன் எனக்கு வீடு அமையலை, ஏன் எங்கள் அப்பா எனக்கு சொத்தை பிரித்து கொடுக்கல, அப்படின்னு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக சொத்தை விற்று கொடுங்கன்னு கேட்டேன், ஏன் எனக்கு கொடுக்கல. இப்படி அடுக்கடுக்கான பலவிதமான எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும். அதற்கு அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தை நாம் பார்க்கணும். அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்த விதம், தசாபுத்திகள் இவைகள்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு ஒரு நன்மையோ தீமையோ அவங்களுக்கு டிசைடட் பண்ண போகுது. அதனால் இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி பகவான், குரு பகவான், ராகு பகவான், கேது பகவான் போன்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு ஜென்ரலாக நன்மை தருமா தீமை தருமா என்பதையெல்லாம் அலசி ஆராய்வதற்காக மட்டுமே. ஒரு புதுசாக ஒரு தொழில் செய்யலான்னு இருக்கீங்க, யாரையாவது கேட்டுட்டு செஞ்சால் நல்லா இருக்கும்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவார். அப்பொழுது இந்த மாதிரி வீடியோக்கள் உங்கள் கண்ணில் படும் பொழுது இதில் நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கும் பொருட்டுத்தான் இந்த பலாபலன்கள் என்பதை நான் பணிவோடு சொல்கின்றேன். அதனால் அன்பர்கள், நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு சிலருக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படும். இல்லை என்றால் உங்கள் ஜாதகத்தை அடியனுக்கு அனுப்புங்க. அனுப்பி அதுக்குரிய பணத்தை கட்டி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.